உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னுவாங்க. வேல்முருகன் அவர்கள் வந்து கூத்தாடின்னு சொல்கிறாரு. அவர் கூட தான் இப்போ நடித்ததெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. புரட்சி கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். எல்லாரையும் வரவங்க எல்லாரையும் கூத்தாடிகள்னா எங்கள் தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது டீசன்ட் பாலிடிக்ஸ் அண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸ். நீங்கள் விளம்பரம் தேடுறீங்க, எடுத்துக்கோங்க, விளம்பரத்தை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கே ஒரு நாள் தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆட்ட நாயகன். எல்லாருக்கும் தானே 1000 ரூபாய் பணம். நீங்கள் 1000 ரூபாய் பணம் எல்லாருக்குமே கொடுக்கலையே. நாங்கள் யாரும் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு போகிறதுலே, தானாக உருவாகிறது தான். முரளிதரன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தில். இப்போ தலைவர் அவர்களால் இந்த கல்வி விருதுக்கு எங்களுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியும் பர்கூர் சட்டமன்ற தொகுதி எங்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம், இந்த 2 தொகுதியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை இன்றைக்கி கல்வி விருது கூட்டிகிட்டு வந்திருக்கேங்க. இந்த விழாவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. சமீபத்தில் வேல்முருகன்லாம் பேசியிருந்தார், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரியான விமர்சனத்துக்கு அதுக்கு நம்ம பதில் கொடுக்கலாம். ஆனால் தன்னை விளம்பரம் தேடுற அரசியல்வாதிகளுக்கு பதில் கொடுத்து நாம் விளம்பரம் சொல்கிற அளவுக்கு அன்னார் வேல்முருகன் அவர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல்ன்றது யாருனாலும் 18 வயதுக்கு நிரம்பி இருக்கிற யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். அப்படி அரசியலுக்கு வர்ற பட்சத்தில் அவர் அரசியல் தீர்மானிக்கிறன்றது மக்கள் கையில் இருக்குது. ஒரு பெற்றோர்கள் ஒரு தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் அந்த மாணவர்களை கூப்பிட்டு அந்த அவங்களுக்கு ஊக்குவிச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறத தவறான ஒரு முறையில், கண்கள் தானங்க பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கவுங்க பார்வையை பொறுத்து இருக்குது. அது மாதிரி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. தலைவர் தளபதியார் அவர்களை பார்த்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய இது. ஏன்னா நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்க, அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த தொகுதியில் இருந்தும் இன்றைக்கி இந்த கல்வி விருதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க உங்களை என்ன நினைப்பாங்க? இதுக்கு அவருக்கு சரியான பதில் இருக்கணும்னா வரும் தேர்தலில் அவர் அதுக்கான அந்த பேசின விஷயத்துக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க விரும்பலை. நாங்கள் அவரை தரம் தாழ்ந்து பேசலை. எங்கள் தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது டீசன்ட் பாலிடிக்ஸ் அண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸ். அந்த டீசன்ட் அண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு பதிலடி தமிழக மக்கள் கொடுப்பாருங்க. இந்த கல்வி விருது முன்னெடுத்து சேர்ந்த அந்த மாணவர்கள் அந்த விஷயத்தை எடுப்பாங்க. தலைவர் அவர்கள் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எங்கள் தமிழக வெற்றி கழகமும் அதிகாரப்பூர்வமாக அவரை நாங்கள் எந்த வார்த்தையும் சொல்லலை. நீங்கள் விளம்பரம் தேடுறீங்க, எடுத்துக்கோங்க, விளம்பரத்தை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கே ஒரு நாள் அது தெரியும். தளபதி அவர்களை பேசுனதுக்கு கண்டிப்பாக அதுக்கான பதிலடி அவர் சட்டமன்ற தேர்தலில் 2026 நின்னார்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேங்க. யாருக்குங்க சொல்லலை? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் கூத்தாடின்ட்டாங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் சொல்லிட்டாங்க. அவர் புரட்சி தலைவர் அவர்கள் 3 தடவை நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தார். புரட்சி கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். எல்லாரையும் வரவங்க எல்லாரையும் கூத்தாடிகள்னா இப்போ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஆள்ற நிறைய பேர்கள் கூட தான் கூத்தாடிகளாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் இப்போ இவர் இன்ஜினியரு, இவர் அட்வொகேட்டுன்னா, இப்போ நான் பிஸ்னஸ், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறோம். அது ஒரு தொழில் வேறு, அரசியல் வேறு. ஆனால் அவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரே காரணம் இருக்குது. அதுக்கு அது சொல்கிற அந்த விஷயந்தான். அப்படியெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் இப்போ அவர் வேல்முருகன் அவர்கள் கூத்தாடின்னு சொல்கிறாரு. அவர் கூட தான் இப்போ நடித்ததெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ அண்ணனை என்ன சொல்லலாம்? அண்ணனும் அவர் சொன்ன வார்த்தையேன்னு சொல்லலாமா? அப்படி கிடையாது. தலைவர் அவர்கள் என்ன செய்கிறாரு? இப்போ ஒரு கல்வி விருது முன்னெடுத்திருக்கிறாரு. பாராட்டலனாலும் பரவாயில்ல, அமைதியாக இருக்கலாம். ஆனால் பாராட்டுறதுக்கு மனம் இல்லை, ஆனால் நமக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இதுதான் அரசியல். அது எங்கள் தலைவர் அவர்களும் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த கூத்தாடின்ற வார்த்தைக்கும் பதிலடி இருக்குது. அதுக்கும் 2026 மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சிட்ருக்கோம். இப்போ மக்கள் குறை தீர்ப்புக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது எங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுது. அந்த பஞ்சாயத்தில் அடிப்படை வசதிகள் அவ்வளோ இருக்குது, தேவைப்பட வேண்டிய விஷயங்கள். அதை செஞ்சு கொடுத்தா நாங்கள் ஏன் அரசியலுக்கு வர போகிறோம்? நாங்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் அரசியல்வாதிகள். எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமும் அரசியல்வாதிகள். மக்களுடைய நலன் செய்கிறதுக்காக வந்திருக்குமே தவிர நாங்கள் 1000 கோடியோ
10,000 கோடியை சம்பாதிக்கிறதுக்காக வரல. நாங்களும் மக்கள் தான், எங்கள் கூட வாழ்கிறவங்க மக்கள் தான். அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு என் தலைவர் வந்திருக்கிறாரு. எங்கள் தலைவர் கூட சேர்ந்து நாங்கள் பயணித்து அதில் மக்களுக்கு என்ன தேவைகளோ எங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு. அதை மேற்கொண்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க. நல்லது விஷயம். தளபதி வந்து இப்போ கல்விக்காக நிறைய விஷயம் பண்ணுறாரு. இளைய காமராஜர்லாம் சொன்னாங்க, அதையே நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அன்பின் மிகுதியாக பேசுகிறது தான். எனக்கு தலைவரை ரொம்ப பிடிக்கும் சொல்லுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய அன்பில் இருக்கிறத சொல்கிறாங்க. இதை யாரோ சொல்லி கொடுத்தோ இதை பேசுன்னு சொல்லியெல்லாம் என்ன இப்போ எங்கள் மாவட்டத்திலேருந்து வந்தவங்கெல்லாம் கூட பேசுனாங்க. அப்போ பேசும்போது அது ஒரு அன்புன்ற ரீதியாக சொல்கிறது தான். தலைவர் அவர்கள் இன்றைக்கி அது சொன்னார், யாருமே அதிகமாக பேசாதீங்க, ஏற்றி பேசாதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்க அப்படின்ற அந்த பண்பாளர் தான். எங்கிட்ட கூட இப்போ எங்களுடைய கூட்டிகிட்டு வந்த பெற்றோர்கள் சொன்னாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறாரு, ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கிறாருன்னாரு. அதுதான் எங்கள் தளபதி, அவர் தான் எங்கள் தலைவர். அது சொல்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு அது சரிதானங்க. எங்களுக்கு எங்கள் தலைவர் தானே. அப்போ அது பெற்றோர்கள் சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே சார். இப்போ தளபதி பார்த்து பயப்படுறாங்களா? இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலுடைய ஆட்ட நாயகன், வருங்காலத்தில் இந்த தமிழ்நாட்டு அரசியலே முடிவு பண்ணக்கூடிய சக்தி. நல்லது செஞ்சுருந்தா யாரும் பார்த்து பயப்பட தேவையில்லை. யார் அரசியலுக்கு வந்தாலும் எனக்கு என்ன, நான் செஞ்சுருக்கேன் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பயப்படுறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். நாங்கள் கூட தான் தேர்தல் அறிக்கை கேட்டு ஓட்டு போட்டவங்களாக இருக்கோம். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு 1000 ரூபா பணம் வர்றதில்லே. மாணவர்களுக்கு லேப்டாப்புன்றது ஒரு சிறந்த திட்டம். இன்றைக்கி மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லையே. எல்லாருக்கும் தானே 1000 ரூபா பணம். நீங்கள் 1000 ரூபா பணம் எல்லாருக்குமே கொடுக்கலையே. லேப்டாப்பு என்னங்க, லேப்டாப்போட டாஸ்மாக் இருக்குது. இன்றைக்கி அதில் வர உங்களுக்கு எவ்வளவோ வருமானம் வருது. ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த லேப்டாப்புன்றது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி லேப்டாப் இல்லையே. தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. நான் தளபதி பிறந்தநாள் அன்று நாங்கள் போய் மோதிரம் போடுவோம். தளபதி பிறந்தநாள் அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இது கவர்மெண்ட் இது அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம். அதில் ஒரு அம்மா சொல்லிச்சு, அழுந்தாங்க. என்னம்மா அப்படின்னு. இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து தங்கம் கூட போட்டதில்லை. இந்த தடவை நான் என் பையன் பிறக்கும் போதே தங்கத்தோடு பிறக்கிறாருன்னு. அப்படி தங்கன்றது பெரிய அகிரிய வகையாக இருந்துச்சு. ஒரு அரசாங்கம் கொடுத்துருந்த இன்றைக்கி தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை. அது எதுவுமே இல்லாததுன்றதுக்கு மக்கள் அதுக்கான ஒரு தீர்ப்பை கொடுக்க போகிறாங்க. அந்த தீர்ப்பு எங்களுக்கான ஒரு தீர்ப்பாக அமையுன்றது கூட இருக்கும். நாங்கள் யாரும் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு போகிறதில்லையே. தானாக உருவாகிறது தான் தலைவர் ரோட் ஷோ. அதனால் இருக்கும், அதுக்கான பயம் இருக்கும், அதுக்கான சங்கடங்கள் இருக்கும். அதை உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னுவாங்க எங்கள் தலைவர் அவர்கள். நான் மறுபடியும் ஏன் 2026 சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரு மாற்றத்தை விரும்புவோம். ஒரு மாற்றம் வேணும்னு களத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாற்றம் விரும்புறதுக்காக நிறைய பேர் போய் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறது உண்டு. அதே மாதிரி எனக்கு இந்த பாலிடிக்ஸே பிடிக்கல அப்படின்னு நோட்டாக்கு ஓட்டு போடுறது உண்டு. இந்த ஒரு தடவை அவங்க எங்களுக்கான வாய்ப்பை கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக மக்களுக்கான தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் செஞ்சு கொடுப்போன்றது தான் அந்த 2026. ஏன்னா அவங்க மக்கள் கூட தான் இருக்கிறோம், நாங்களும் மக்கள் தான். நான் இன்றைக்கி ஒரு மாவட்ட கழக செயலாளர். பணமோ நான் ஒரு பெரிய ஜாதியிலேயோ இருக்கிறன்ற அடிப்படையில் எனக்கு கொடுக்கல. நான் இவ்வளோ வருஷமாக இருந்தேன், உழைச்சேன். அதனால் இந்த இடத்த எனக்கு தலைவர் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தான் என் கூட இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலலாம் பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது. எந்த கட்சியிலங்க இன்றைக்கி பண்ணையாளர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அரசியல். பணம் இல்லைனா நீ அரசியல் எப்படா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பணம்லாம் முக்கியம் இல்லை, போய் வேலை செய்கிறதுக்கு மட்டும் வேலையை செய், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார். இதோட வேறு ஜனநாயகத்தில் வேறு என்ன வேணும் அரசியலுக்கு? கண்டிப்பாக சொல்கிறேன், ஜனநாயக தலைவர் வந்திருக்கிறார். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்கள். 2026 தமிழக வெற்றி கழகத்தின் மக்களாட்சியாக இருக்கும் என்பது சொல்லிக்கொள்கிறேன்.